யோ என்னைய அங்கிட்டு போறேன். ஏய் மாப்ள, ஏய் மாப்ள மாப்ள, ஏய் வாயா வா மாப்ள. ஏய் விடியா மாப்ள வேணாம் மாப்ள, இந்த நேரத்துல போனா உன் மேல தேவையில்லாத பழிதான் வரும். என் மேல பழி விழுந்தாலும் பரவாயில்ல, ஆனா மீனாட்சியோட வாழ்க்கை பாழும் கிணத்துல விழுந்துட கூடாதியா. மாப்ள சொன்னா கேளியா? ஏய் அந்த ஆதியை கல்யாணம் பண்ணான்னா அவ வாழ்க்கையை வீணா போயிடும். ஏய் அதை எப்பாடுபட்டாவது நான் தடுத்தே ஆகணுயா. மீனாட்சி எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, அந்த ஆதியை கல்யாணம் பண்ணக்கூடாது. நான் உசுரோட இருக்க வரைக்கும் அதை நடக்கவே விட மாட்டேன். ஏய் ஆதி வெளிய வாடா. யோ மாப்ள வேணாம். வேணாம் மாப்ள, வெளிய சொல்றேன் மாப்ள. வேணாயா என்னையா நீ? ஏய் ஆதி வெளிய வாடா. சொன்னா கேளியா? ஏய் வெளிய வாடா. மாப்ள மாப்ள எங்கடா ஒளிஞ்சிருக்க? நீ எப்படி பண்ணவன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்தியாயா நீ ஏறியா? ஏய் வண்டி எடுத்துட்டு வாயா. உனக்கு இருக்குடா மாவனே, உனக்கு இருக்குடா. இப்படி பலியாடு மாதிரி வந்து மாட்டிக்கிட்டியடா. இந்த வீடியோ ஒண்ணு போதும். கல்யாணத்தை நீ நடக்க விட மாட்டியா? மீனாட்சி கிட்டயே நீ நெருங்க முடியாதுடா. அவ வாயாலேயே அதை சொல்ல வைக்கிறேன் பாரு. என்ன இது? ஆதி அக்கா இந்த நேரத்துல வீடியோ அனுப்பியிருக்காங்க. ஏய் ஆதி வெளிய வாடா. வேணாயா சொன்னா கேளியா? வாயா வெளிய வாடா. மாப்ள, சொன்னா கேளியா? எங்கடா ஒளிஞ்சிருக்க? ஏய் புடி என்ன பண்ற? வேணாயா சொன்னா கேளியா? ஏய் இதெல்லாம் பண்ணாதயா. சொன்னா கே. ஐயோ விடுங்க. நீ அப்படி பண்ண? ஏய் ஆதி வாயா மாப்ள, கை போடா. வா. ஏய் உனக்கு இருக்குடியே. மாப்ள நீ ஓடு. என்ன இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்? ச்சே, இப்படி சீப்பா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஹாய் ஹாய் மீனாட்சி. ஹலோ, நீங்களா? அக்கா எங்க? அக்கா ஏதோ டென்ஷனா இருந்தாங்க, போய் படுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரிங் வந்ததை பார்த்தேன், உன் பேர் வந்துச்சு, அதான் நான் கால் அட்டன் பண்ணேன். அவன் பண்ண காரியத்துக்கு டென்ஷன் ஆகாம எப்படி இருக்க முடியும்? எவ்வளவு நல்லவங்களா இருந்தாலும் டென்ஷன் ஆகத்தானே செய்யும். என்ன சொல்ற மீனாட்சி? என்னாச்சு? யார பத்தி சொல்ற? அந்த ஜீவாவை தான். ஜீவா என்ன பண்ணா? உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா? தெரியாது மீனாட்சி, நீயே சொல்லு, என்னாச்சு? நம்ம கல்யாணத்துக்காக நட்ட பந்தக்கால புடுங்கி போட்டுட்டான். ஓ. அத உங்க அக்கா வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பி விட்டுருக்காங்க. இவன் இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்ல. ஆக்சுவலா எனக்கு அவன் பண்ண விஷயம் தெரியும். அக்கா கிட்ட இத உன்கிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னேன், ஆனா அவங்களால பொறுத்துக்க முடியல. அதான் அக்கா வீடியோ எடுத்து உனக்கு அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அனுப்புனதுனால தானே அவன் லட்சணம் தெரியுது. நீங்க ஏன் என்கிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னீங்க? இல்ல மீனாட்சி, தேவையில்லாம இந்த டைம்ல உன்னை டென்ஷன் பண்ண வேணாமேனு தான். அவன் ஃபுல் போதையில இருக்கான். நானும் போய் தடுக்கலான்னு தான் பார்த்தேன். நிதானமே இல்லாம தடுமாறிட்டே இருந்ததை பார்த்தனா அப்படியே பேசாமலே இருந்துட்டேன். ஏன் பேசாம விட்டீங்க? நல்லா திட்டிருக்க வேண்டியதானே? மீனாட்சி, அவன் இருக்கிற கண்டிஷன்ல அவனுக்கு என்ன சொன்னாலும் புரிய போறது இல்ல. அப்புறம் ஜீவா குடிப்பாங்கிறது எனக்கு பயங்கர ஷாக்கா இருந்துச்சு. அவன் குடிப்பான். இதுக்கு முன்னாடி ஒரு தடவை குடிச்சிட்டு என் ஹாஸ்டலுக்கு வந்தான். ஓ அப்படியா? அவன் இப்படி இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை மீனாட்சி. நானும் தான்.
சரி விடு மீனாட்சி. அக்கா ஏதோ பொறுக்க முடியாம உனக்கு வீடியோ எடுத்து அனுப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நானா இருந்தா கண்டிப்பா அனுப்பியிருந்திருக்க மாட்டேன். அவங்க அனுப்புனதுல தப்பே இல்ல, ஜீவா பண்ணதுதான் தப்பு. இருக்கலாம். ஆனா தேவையில்லாம இப்ப உன்னை அன்டைம்ல டிஸ்டர்ப் பண்ண மாதிரி ஆயிடுச்சுல. ஐயோ அதெல்லாம் பரவாயில்லங்க. சரி மீனாட்சி, நான் இந்த வீடியோவை டெலீட் பண்ணிடுறேன். நீயும் டெலீட் பண்ணிரு. வேற யார் கண்ணிலாவது பட்டா ஜீவாவை ரொம்ப தப்பா நினைப்பாங்க. எதுக்கு நம்மளால அவன் பேரு கெட்டு போகணும் சொல்லு. நீங்க அவனை பத்தி இவ்ளோ யோசிக்கிறீங்க, ஆனா அவன் இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்ணிருக்கான். அது ஓகே மீனாட்சி, டேக் இட் ஈஸி. ஆனா அவன் ஏன் இத பண்ணான்னு தான் எனக்கு ஒன்னும் புரியல. ஏன் இப்படி பண்ணான்னு எனக்கு தெரியும். அத பத்தி நீங்க வரி பண்ணிக்காதீங்க, நான் அவன் கிட்ட பேசுறேன். நீ அவனை எதுவும் திட்டாத, ஓகே? நீ விட்டுரு. அவன் ஏதாச்சும் போதையில பண்ணிருப்பான். என்ன இருந்தாலும் அவனும் நம்ம ஃபேமிலி தானே. சரி ஆதி, அவனுக்காக நான் சாரி சொல்லிக்கிறேன். ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மீனாட்சி. நீ எதுவும் யோசிக்காத. நீ நிம்மதியா போய் படு. மார்னிங் பேசிக்கலாம், ஓகே? குட் நைட் மீனாட்சி. ம், Bye. good night.